இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஷாட்டில் வந்து எப்படி எடிட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு எப்படி எடிட் இன்ஷாட்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வீடியோக்கு இன்ஷாட்குள்ளே போனோன்னே இப்படி தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ ஃபோட்டோ காலேஜுன்னு இருக்கும். கீழே இருக்க மெட்டீரியல்லாம் அதெல்லாம் தேவையில்ல. இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நியூன்னு காட்டும். நியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வந்து கேலரியில் இருக்க வீடியோஸ்லாம் வரும். அந்த கேலரியில் இருக்க வீடியோஸில் வந்து இப்போ நீங்கள் வந்து நான் வந்து இந்த வீடியோ சூஸ் பண்ணுறேன்னா இப்போ இந்த வீடியோ சூஸ் பண்ணுறேன்னா சரி, இப்போ வந்து எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு வந்து இது போடணும். இப்போ என்கிட்ட வந்து இப்படி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இந்த ஃபோட்டோஸில் வந்து நான் வந்து சில ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆள் கொடுத்துட்டா இப்படி வந்துடும். இது வந்து இப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா, பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலைன்னா அந்த கேன்வாஸிங் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கேன்வாஷ்குள்ளே போயிட்டு ஃபிட்டுன்னு இருக்கும். நீங்கள் வந்து இந்த யூடியூப் போனீங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு ஃபிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வர மாதிரி ஃபிட் ஆயிரும். அண்டு வந்து இந்த இது மாதிரி வரணும்னா இப்படி வச்சுட்டு கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு இப்படி ஸ்க்ரீனில் வச்சு எடுத்துகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிக்டாக்கில் போடுற மாதிரி வந்தோம். ஆனால் டிக்டாக்கெல்லாம் பேன் பண்ணிட்டாங்களே. சரி, ஓகே, இந்த மாதிரி வச்சா அந்த இங்கே வந்து நிறைய வீடியோஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஆனால் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நமக்கு தேவையில்ல. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து வேறு ஏதாச்சும் மியூசிக் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து கூகுளில் வந்து ஏதாச்சும் ஒரு சாங் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இந்த மியூசிக் எஃபெக்ட்ஸ் ரெக்கார்டுன்னு கொடுக்கும். இந்த ரெக்கார்டு அழுத்துனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து பேசலாம். இதில் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் பேச முடியாது. அது கிளிக் பண்ண உடனே அந்த முடிஞ்ச உடனே நீங்கள் ஹலோ கைஸ் இந்த மாதிரிலாம் பேசிக்கலாம். அண்ட் எஃபெக்ட்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகே, அடுத்து வந்து இந்த மை மியூசிக்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ண சாங்ஸ்லாம் வரும். இப்போ நான் வந்து இந்த சாங் போடுறேன்னா அடுத்து வந்து இந்த வீடியோ வந்து அப்படியே ஸ்ப்ளிட்டாகி அனிமேஷன் மாதிரி வரணும்னா இந்த மியூசிக்கு ஸ்டிக்கரு, இப்போ வந்து ஸ்டிக்கர் பார்த்துலாம். ஸ்டிக்கர் அழுத்துனீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட்டுன்னு வரும். டெக்ஸ்ட்டில் வந்து அதில் வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து எழுதணுன்னா ஸ்டேட்டஸ் கூட ஏதாச்சும் எழுதணுன்னா இந்த மாதிரி எழுதினா, இப்போ உதாரணத்துக்கு நான் என் பேர் எழுதுனேன்னா இந்த மாதிரி என்ன லெட்டர்ஸில் வேணாலும் எழுதலாம். இப்போ வந்து இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, சர்க்கிளில் நிறையா கலர் இருக்குல்ல, அதில் வந்து தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எழுத்து வந்து கலராக மாறும். இந்த மாதிரி நிறையா கலர் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை நீங்கள் வச்சுக்கலாம் நண்பா. ஓகே, இது வந்து இவ்வளோ ரொம்ப தூரம் வரணுன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிவிட்டு கிளிப் எண்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த கிளிப்பில் மட்டும் எண்ட் ஆகும். வீடியோ எண்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக இந்த இது சாய்ங்கிறது வரும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கர்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து இந்த கிஃபெல்லாம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி தான் வைக்கணும். ஓகே, இந்த கிஃப்ட்டுக்கு அடுத்து இது ஒன்று இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வரும். இப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா அந்த சிரிக்கிற எமோஜி வேணும்னா இப்படி வந்து நீங்கள் தொட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து இங்கே வந்துடும். அடுத்து நீங்கள் வந்து அதை வச்சு நகட்டிக்கலாம், எங்கே வேணாலும் நகட்டிக்கலாம். இப்படி வைக்கிறனாவும் இங்கேருந்து சைடில் வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் அதில் இருக்குது கைஸ். ஓகேவா? இப்போ வந்து வேறு ஏதாச்சும் இதுன்னா அடுத்து வந்து இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இதுதான் இருக்கும்.
இந்த மாதிரி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வராது. ஓகே, இப்போ வந்து இந்த இதில் வந்து வீடியோ என்னன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக வரும். ஓகே, அடுத்த கேப்ஷன்ஸுன்னு இருக்குல்ல, கேப்ஷன்ஸுங்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணாலும் இந்த இப்படி தான் வரும். இந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணாலும் இப்படி தான் வரும். அதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டு இப்படி ஸ்டிக்கரை கிளிக் பண்ணாலும் இப்படி தான் வரும். அடுத்து வந்து நீங்கள் வந்து இந்த கேப்ஷன்ஸ் இருக்குல்ல, இது வந்து இங்கே 3வது ஆப்ஷன் டீட்டெயில்னு இருக்குல்ல, டீட்டெயில் இதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வீடியோ எடுக்கும் போது ஏதாச்சும் இதுன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு அது வந்து தெரியாமல் போயிடும். அது வந்து மக்கள் ஆடியன்ஸுக்கு தெரியாமல் போயிடும். அதுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, அதுக்கு தான் இது தேவைப்படும். அடுத்து கேப்ஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேப்ஷன்ஸ், அந்த கேப்ஷன்ஸ் வந்து தம்ப்நெயிலில் தான் அந்த கேப்ஷன்ஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த டூடல்னு கடைசியாக இருக்குல்ல, அதை கொடுத்திங்கன்னா இந்த வெள்ளை கலரில் இருக்க இந்த மாதிரி நம்ம கிறுக்கி வைக்கலாம். ஏதாச்சும் எழுதணுன்னா இந்த என் பேர் எழுதுகிறேன், இந்த இப்படி கிறுக்கி வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பேர் எழுதலாமா? சப்ஸ்கிரைபர் பேர் எழுத நம்மளுக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் பேர் எழுதலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பேரை நான் இது வந்து எழுதி செம்மையாக எடிட் பண்ணி தருவேன். வேணும்னா சொல்லுங்கப்பா. அண்டு மணியும் கிடையாது. சரி, ஓகே. அடுத்து வந்து இந்த மாதிரிலாம் கிளிக்கிட்டு இருக்கலாம். இது வேணான்னா இந்த இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அண்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்லையும் வர வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு. ஓகே, இந்த டெக்ஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இந்த ஃபில்டருங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட்டுன்னு இருக்குல்ல, எஃபெக்ட்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லோ ஜூம் இந்த மாதிரி வரும். ஸ்லோ ஜூம் பண்ணுறது இந்த மாதிரி வரும். அண்டு வந்து இந்த ஜம்ப்பு ஜூமுன்னு இருக்குல்ல, ஜம்ப் ஜூம் கொடுத்திங்கன்னா இங்கே வந்து டக்குன்னு வந்து இங்கே ஜம்ப் ஆகிரும். அண்டு ஜூம் அவுட்டுன்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு வந்து. அடுத்து வந்து இந்த மாதிரினா நல்லா ஆடுற மாதிரி இருக்கும். அந்த த்ரில்லுன்னு கொடுத்திங்கன்னா, அடுத்து ரோலுன்னு கொடுத்திங்கன்னா ரோல் ஆகும், இந்த இப்படி ஆகும். அண்டு கிளிச்சுன்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அடுத்து வந்து இதுலேயே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்ப்பா. நீங்கள் வந்து இந்த பேசிக் கிளிச்சு இதெல்லாம் தாண்டி போயிட்டு வெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெதர் வரும். இந்த ஃபஸ்ட்டு ரெயினுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெயின் பெய்கிற மாதிரி இருக்கும். அது வேறு லெவல்னே நம்ம சொல்லலாம். அந்த ட்ரிப்பு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப மழை பெய்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இதிலலாம் வந்து நிறைய வந்து இருக்கும். இந்த ஸ்னோ பெய்கிற மாதிரிலாம் நல்லாயிருக்கும். செம்ம வேறு இந்த மாதிரி இதில் பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் கைஸ். ஓகே, ஸ்டைல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைல் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்மளுக்குலாம் நல்லா இல்லை. ஓகே, அடுத்து ஏஎஃப் எஃபெக்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா வந்து இந்த மாதிரி லயன் கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வரும். உங்களை சுற்றி வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வரும். அண்டு க்ளோன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஷேடோ ஸ்டைல் நிறையா இருக்குது. இந்த இதில் செலப்ரேட்டு இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் மேலெலாம் வர்ற மாதிரி இருக்குது. நிறையா இருக்குது. நீங்கள் இதுக்கு வந்து ஸ்னோ க்ளோபு இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ திரும்ப வந்து ஃபில்டருக்குள்ளே போயிட்டு வந்து இந்த இதெல்லாம் இருக்குல்ல, எஃபெக்ட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபில்டர்னு கொடுத்திங்கன்னா இப்போ வந்து பிரைட்டாக இருக்கிறதா, இந்த மாதிரி பிரைட்டாக இருக்கிறதுனா அந்த பிங்க்காக இருக்கிறது வரும். ஒரு விண்டேஜ் ஃபீல் வரும்னா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கின்னுனா நிறையா ஸ்கின் வரும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் கைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இது. அடுத்து அட்ஜஸ்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே,
இந்த கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்டாகவும் நிறைய இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து பிப்புன்னு கொடுத்தீங்கன்னா இதில் தான் மாசானதே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கேம் ஷார்ட்ஸில் போடுறீங்கன்னா அந்த பிப்புங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வரும். இந்த மாதிரி பிப்புன்னு கொடுத்தீங்கன்னா மெட்டீரியலில் போனேனே இந்த ஆட்சோம்பர்னு இருக்குல்ல, அதில் வந்து நான் வந்து இந்த இது கொடுத்துக்கிறேன். இந்த ஓகே, இதை கொடுத்தீங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு வந்து எதுவுமே டவுன்லோட் ஆகாது, சிலது தான் டவுன்லோட் ஆகிருக்கும். இப்போ இது டவுன்லோட் ஆன பிறகு கொடுத்தா இப்படியே தான் வரும். அடுத்து வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஓகே. பிப்புக்கு அப்புறம் டைரக்ஷன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணுறது வரும். டீக்க வச்சுக்கலாம் நம்ம. அடுத்து வந்து ஸ்ப்ளிட்டு தான் வேறு லெவலு. இந்த ஸ்ப்ளிட்டில் இருக்கிறதுல இந்த இங்கே வரைக்கும் இது இந்த இமேஜ்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்து இதை நீங்கள் வந்து அழிச்சிக்கலாம்ப்பா. அடுத்து வந்து டெலிட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த இதை டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்து வால்யூம் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க வால்யூம் வந்து நல்லாயிருக்கும். அண்டு வந்து நீங்கள் ஏதாச்சும் வால்யூம் கேட்டுருச்சு, நீங்கள் வீடியோ வந்து எடுக்கும் போது வால்யூம் கேட்டுருச்சுன்னா இதை போய் 100 இருக்கிறத 0 மாற்றிக்கோங்க. ஓகே, அண்டு வந்து டெலிட் கொடுத்தீங்கன்னா இந்த டெலிட் ஆயிரும்ல, வாய் பேசவே முடியல கைஸ். அடுத்து பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டில் தான் மாஸே இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலர் உங்களுக்கு வர வச்சுக்கலாம். இதை தொட்டு நிறையா இருக்குது, நிறையா கலர் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா ஸ்பீடில் தான் வந்து வீடியோவில் தான் அந்த ஸ்பீடு வரும். அதாவது உங்களுக்கு சாரி கைஸ், இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் இருங்க. இப்போ நியூ கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோ கொடுத்தேன்னா இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா இதில் வந்து கேன்வாஸ்லாம் வந்து யூடியூப்பில் போடுற மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதை ஃபிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். இப்போ தான் அந்த இதுக்கே வேலை வரும். அந்த ஸ்பீடுங்கிற இருக்குல்ல, ஸ்பீடு வந்து எல்லாருக்கும் இந்த 1 தான் இருக்கும். நம்ம வந்து இவ்வளோ 1 மாற்றி இப்போ 2 வச்சுக்கிறோன்னா மியூசிக்கும் இருக்குல்ல, இந்த மியூசிக்குள்ளே போயிட்டு வந்து இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு மியூசிக் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து அனிமேஷன் ஒரு ஆப்ஸ் இருக்குல்ல, அது ஆப்ஷன் தான் நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த அனிமேஷன் ஆப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து பண்ணப்போ ஜூம் இன் ஜூம் அவுட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது வந்து இதெல்லாம் இருக்கும், செம்மையாக இருக்கும் கைஸ், பண்ணி பாருங்கள். அண்டு கிராப் கொடுத்திங்கன்னா இந்த வீடியோவை கிராப் பண்ணுற மாதிரி வரும். இந்த வீடியோ இப்போ இந்த வீடியோன்னா இவனை மட்டும் இந்த மொட்டை தலையனை மட்டும் வர வைக்கணும்னா வந்து இப்போ இப்படி கொடுத்துட்டு இந்த மொட்டை தலையை மட்டும் வருவான். வேறு வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இது நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போனா நான் உங்களுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலே நான் சீக்கிரமாக கொண்டு வந்துடுறேன் அடுத்த வீடியோவில். சரி ஓகே கைஸ், இதோட அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களோட இந்த வீடியோ பெறுவது சாய்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு கைஸ், பாய்.